அங்கே மரணத்தின் ஒளிமங்கும் அந்த இருளில் மனிதனின் எல்லையை தாண்டி ஒரு வீர கதை பிறக்கிறது. வுச்சாங் ஒரு பெண், ஒரு போர் வீராங்கனை. ஆனால் அவளது உண்மையான போர் வெளியில் அல்ல, உள்ளே, அவளது சிந்தையில், அவளது நிழல்களில். இது ஒரு சாதாரண ஆடுகளம் அல்ல, இது ஒரு விஞ்ஞானமயமான ஆர்பிஜி அல்ல, இது ஒரு மன அழுத்தம், ஒரு உளவியல் நரகம். இது மேட்னஸ், பைத்திய கேட்ட தன்மை. தற்போதைய பல சோல்ஸ் லைக் விளையாட்டுகள் ஒரு பகிரங்க உலகம், ஒரு பாஸ் போட்டி, ஒரு ஸ்டோரி பேஸ்டு மரண சுற்றுப்பாதை என முன்வைக்கின்றன. ஆனால் வுச்சாங் ஃபாலன் ஃபெதர்ஸ் அந்த எல்லைகளை உடைக்கிறது. இதுதான் நிஜமாகவும் பைத்தியக்காரனான ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு மனிதரை, அதாவது ஃபெதர்ட் அல்லாதவரை கொன்றால் உங்கள் மேட்னஸ் வளர்கிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் சாவீர்கள், மேட்னஸ் ஏறும். ஒவ்வொரு முறை நீங்கள் மேட்னஸ் இன்சென்ஸ் என்பதை காற்றில் பரப்பினால் அதில் குருதியின் வாசனை, ஒரு நெருப்பு. 50% மேல் மேட்னஸ் ஆகும்போது வுச்சாங்கின் கண்கள் சிவக்கும். அது ஒரு அடையாளம். இனி திரும்ப முடியாது. அவளது உள்ளார்ந்த சக்திகள் இம்பெட்டஸ் ரெபாசிட்டரியில் திறக்கப்படும். இந்த நோடுகள் அவளது ஆயுதங்களை மேம்படுத்தும். ஆனால் அவை தவிர்க்க முடியாத விலை தேடுகின்றன. உங்கள் ஆற்றல் ஏறிக்கொண்டே இருக்கும், ஆனால் நீங்கள் ஏற்கும் சேதமும் அதே அளவு உயர்கிறது. 90% மேட்னஸை தாண்டும் போது, இன்னொரு ரீதியில் சொல்ல வேண்டுமென்றால், மனிதத்தன்மை கரைந்து தீய பரிணாமம் தொடங்கும். வுச்சாங்கின் உடல் ஒரு பிசாசு ஓவியமாக மாறுகிறது. கவசத்தின் மேல் சித்தரிக்கப்படும் கருப்பு குறிகள். அவள் ஆக்சியனின் அரக்கி, ஒரு பூரண பைத்தியக்கார பௌர்ணமி. ஆனால் இதற்குள் ஒரு சூழ்ச்சி உள்ளது. ஸ்விஃப்ட் டிராஸ் எனப்படும் தாக்குதல்களில் நீங்கள் மீண்டும் உங்களை சுகமாக்கிக் கொள்ளலாம். ஆனால் அதன் மேம்பாடு பெற வேண்டுமானால் கன்வர்ஷன் நோடை நீங்கள் முன்பே அணிவிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சூதாட்டம், ஒரு விலைக்கேற்ப நற்பலன். ஆனால் அதன் எதிர்மறை மேட்னஸ் டிசென்ஸ் என்ற வார்த்தைகள் திரையில் தெரிகின்றன. ஒரு எச்சரிக்கை, ஒரு சாபம். மேட்னஸ் அதிகமாக இருக்கும்போது உங்கள் ரெட் மெர்க்யூரி என்ற மதிப்புடைய நாணயத்தை இழக்க ஆரம்பிக்கிறீர்கள். 50% கீழ் சற்று இழப்பீர்கள். 50 முதல் 90% நிறைய இழப்பீர்கள். 90% மேல் அனைத்தையும் இழப்பீர்கள். இந்த நிலையில் நீங்கள் சாகிறீர்கள் என்றால் ஒரு சாதாரண கேம் ஓவர் இல்லை. உங்கள் இன்னர் டீமன் உருவாகிறது. அது ஒரு பாஸ் அல்ல, ஒரு ஃபேஸ் 2 இல்லாத வெறும் என்கவுண்டர் அல்ல. இது நீங்கள் இருந்த இடத்தில் தோன்றும் அந்த பைத்தியக்கார நிழல். அதை வெல்ல வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் தீய உருவத்தை எதிர்கொள்ள வேண்டும். அதுவே உங்கள் ரெட் மெர்க்யூரியை மீட்டு தரும் ஒரே வழி. ஆனால் நீங்கள் தோல்வி அடைந்தால் எல்லாம் அழியும். மேட்னஸ் சுழற்சி திரும்ப ஆரம்பிக்கும். இருப்பினும் ஒரு மாற்று வழி உண்டு. ஸ்டார் காட் ஆஃப் ஷூ எனப்படும் தெய்வத்தின் பொன்மான சிலையிடத்தில் டிவைன் கிஃப்ட்ஸ் அல்லது டிவைன் கிஃப்ட் ஷார்ட்ஸ் வழங்கி பிரார்த்திக்கலாம். உங்கள் பைத்தியக்கார சாபத்தை கழுவலாம். இது ஒரு மௌன ஒப்பந்தம், ஒரு ஆன்மீக பரிகாரம். ஆனால் இந்த வழி கொஞ்சம் நசுக்கம் கொடுக்கும், ஒரு உணர்வுபூர்வ நெஞ்சழுத்தம். அல்லது உங்கள் வாளை எடுக்கவும், உங்கள் பிசாசை சந்திக்கவும், அதை உபயோகிக்கவும். ஆம், உங்கள் இன்னர் டீமனை எதிரிகள் மீது விட்டுவிடலாம். அது உங்களை மட்டுமல்ல, அதை தாக்கும் மற்றவர்களையும் தாக்கும். ஒரு கூட்டத்தில் இதை பயன்படுத்தி நீங்களே தப்பிக்கலாம். அது உங்கள் எதிரிகளை சிதைத்துவிடும். ஆனால் கவனம், அது நீண்ட நேரம் உயிருடன் இருந்தால் அது உங்களை யார் என்றும் நினைத்துக் கொள்கிறது. வுச்சாங்கில் மேட்னஸ் என்பது ஒரு சிஸ்டம் அல்ல, அது ஒரு கண்ணாடி. நீங்கள் யார் என்றை காட்டும். உங்கள் உள்ளே உள்ள இருண்ட மூளைச் சுழற்சிகளை வெளிச்சத்தில் கொண்டு வரும். நீங்கள் வன்முறைக்கு அடிமையாவதற்கான முதலாவது படி. இது ஒரு ஆர்பிஜி அல்ல, இது ஒரு சோதனை, ஒரு புதிர், ஒரு பசுமை நிலத்தில் பிறந்த செம்மறியாடு, இனிமேல் அதன் நிழல்களோடு வாழும் ஒரு பிசாசு. மேட்னஸ் என்பது ஒரு நாணயம், ஒரு மருந்து, ஒரு பாதை. அந்த பாதையில் நீங்கள் நடந்தால் இனிமேல் நீங்கள் ஒருபோதும் தனியாக நடக்க முடியாது. வுச்சாங் ஃபாலன் ஃபெதர்ஸ் பற்றிய இன்னும் கடுமையான உணர்வுபூர்வமான வீடியோகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் இன்னர் டீமனை நீங்கள் சந்தித்தீர்களா, அல்லது இன்னும் அதை தவிர்க்க வேண்டுமா நினைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க.